டெல்லிக்கு போறது சிபிஐ விசாரணைக்காக அல்ல, சிஎம் டீலிங்காக போறது. சிஎம் இல்லைனாலும் துணை முதல்வர் போஸ்டாவது இருக்கணும். நேத்து இந்த செய்தி வெளியில வந்ததுல இருந்து தாவேகா காரனே கதறான். ஏன் 60 பேரை மட்டும் கூப்பிட்டாங்க அப்படின்னா அதுக்கு மேல கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. 60 வேட்பாளரை தேர்வு பண்ணாதான் அந்த 60 வச்சு நான் பேரம் பேச முடியும். நடிகர் விஜய் போட்டியிட வேண்டும்னு தாக்கல் செய்யப்பட்ட விருப்பமனு எடுத்து காட்டு பார்ப்போம். தொகுதி பேரு கேட்டா பனையூர்னு எழுதியிருக்கான். பனையூர் பாபுன்னு எம்எல்ஏ இருக்காருலன்றான். மறுப்பு வந்திருக்கணும் இந்நேரம். நாம பேசும்போது நாள் மார்ச் 14. செங்கோட்டையன் சொன்னதெல்லாம் மறுப்பா நீங்க பாக்க. செங்கோட்டையன் எப்ப சொன்னாரு? தமிழ்நாட்டுல இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை சொல்றாங்க. இப்ப அதிமுக கிட்ட தான் நாங்க பேசணும். அதிமுகவே அங்கதானே போய் பேசுது. தாவேகா பாஜக அதிமுக இணைந்து விட்டால் பர்மிட்டபிளான ஒரு அலையன்ஸா இருக்கும். திமுக அப்போது திமுக அவ்வளவு சாதாரணமா இந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக பயந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அவனை முதல்ல ஒரு தொகுதியை ஃபைனலைஸ் பண்ண சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் யாருக்குன்னு 3 பேரையும் பேசி ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க. பெட்ரோலை ஊத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பெட்ரோலை ஊத்தி வாங்க மக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட திருதராஷ்டிர ஆலிங்கனம் பண்ணதற்கு பிறகு நீங்களே கூட்டணியை சேர்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. சவுத்பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவொளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் ஊடகவியலாளர் திரு இந்திரகுமார் தேரடி அவர்கள். வணக்கம். வணக்கம். சிபிஐ விசாரணைக்காக 3வது முறையாக டெல்லிக்கு போயிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். இப்போ டெல்லியில் நாளை சிபிஐ கேட்கிற கேள்விக்கு அவர் பதிலளிக்க இருக்கிறாரு. அதே மாதிரி அமைச்சர் செந்தில் பாலாஜி ஏற்கனவே சொல்லியிருந்தார், 17ஆம் தேதி எனக்கும் சம்மன் வந்திருக்கு, நானும் டெல்லிக்கு போய் பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ தேர்தல் சமயத்தில் இந்த சிபிஐ விசாரணை அப்படின்றது ரொம்ப பரபரப்பாக பேசப்படுது. அதே சமயம் தாவேகா என்டிஏ கூட்டணிக்குள்ள வரப்போறாங்க, அதுக்கான பேச்சுவார்த்தை நடக்குது. அது தாவேகா மாவட்ட செயலாளர்லாம் சேர்ந்து பேசுறாங்களா நேற்று ஒரு செய்தி வந்துச்சு. அதுக்கப்புறம் பவன் கல்யாண் மூலமா பேசுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. இப்போ விஜய் சிபிஐ விசாரணைக்காக மட்டும் போல, அவர் இந்திய கூட்டணியில் அங்கம் வகிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு பாஜக தலைவர்களை சந்திக்கிறதுக்காக போறாரு. ஏன் ரெண்டையும் பிரிச்சு சொல்றீங்க? 2 ஒண்ணுதான்னு கேள்விப்பட்டேன். ஸோ அந்த பேச்சுவார்த்தைக்காகவும் அவர் போறாரு அப்படின்னு செய்திகள் பரவலாக பேசப்படுது. நயினா நாகேந்திரகிட்ட இதை பத்தி கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படியா, உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட எனக்கு தெரியாதே, அதெல்லாம் நடக்குதா அப்படின்னு கேட்குறாரு. எப்படி பாக்குறீங்க? நடிகர் விஜய் டெல்லிக்கு போய் ஆஜராகிறாரு. 3வது தடவை ஆஜராகிறாரு. ரைட், ஓகே. போன தடவை என்ன சொல்லிட்டு நீ வந்த, இந்த தடவை ஏன் இவ்வளவு லேட்டா போற அப்படின்ற கேள்வி ஒன்று இருக்குல்ல. இப்போ நான் பார்க்குறேன், போன வாரம் கல்யாணம் பண்ணவங்க இந்த வாரம் சேனல்ல பேட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம பல சேனல்கள்ல பார்க்குறோம். புது மாப்பிள்ளைகள் கல்யாணம் பண்ண 10 நாள் கூட ஆயிருக்காது, கல்யாணம் பண்ண 7வது நாள் சேனல்ல உட்காந்து பேட்டி எடுக்கிறாங்க. இப்போ இது அவங்களுக்கு என்ன கட்டாயம்? இப்போ அவங்க பேட்டி எடுக்கலை அப்படின்னா நாடழிய போதா? இல்லை, அவங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட். நம்ம சில விஷயங்களை பேசாமல் இருக்கமே, இதை பேசணுமே அப்படின்ற கமிட்மெண்ட்ல வேலை பார்க்குறாங்க. ஒரு சேனல்ல இருக்கக்கூடிய ஒரு நெறியாளருக்கு இருக்கக்கூடிய ஒரு பக்குவம் கூட ஒரு கட்சியினுடைய தலைவருக்கு இருக்கிறதா அப்படின்னா இல்லை. அவர் பொங்கலுக்கு போயிட்டு வரேன்னு நீ என்ன சொல்லிட்டு போன? பொங்கல் கொண்டாடிட்டு வர்றேன்னு போன. சரி, அது நீ எங்கேயோ போய் கொண்டாடி தொலைச்சதுக்கு பிறகு திருப்பி வந்திருக்கணுமா இல்லையா? எப்போ வர்ற? போனது பொங்கலுக்கு ஜனவரி 15, நீ திருப்பி போறது மார்ச் 15. நடுவில் 2 மாசம்ல காணாம போயிருச்சு. இந்த 2 மாசத்துல அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு நீதி என்னாச்சு? நீங்க தானே சொன்னீங்க. கூட விலக்கு கேட்டார்ல, தேர்தல் பணிகள் இருக்கு, தேர்தல் 60 வேட்பாளரை தேர்வு பண்ண வேண்டியது இருக்கு. 60 வேட்பாளரை தேர்வு பண்ணாதான் அந்த 60 வச்சு நான் பேரம் பேச முடியும். இல்ல அப்படின்னா 45-50ன்னு சுருக்கிடுவானுங்க. இப்ப நான் 60 பேர் டிக்ளேர் பண்ணிட்டேன், 60க்கு கீழே என்னை குறைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் தாட்டியமா பேரம் பேச முடியுன்றதுக்காக அன்னைக்கு ஒரு நாள் விளக்கு கேட்டு போனாரு. நான் என்ன கேட்கிறேன், உண்மையிலேயே நியாயவானா இருந்திருந்தா முதல் தடவை சிபிஐ என்கொயரிக்கு போன போதே நீ என்ன கேட்டிருக்கணும்னா, தாந்தோன்றி மலையில் ஒரு ஆபீஸ் போட்டிருக்கீங்களே, அந்த ஆபீஸ்ல வச்சு விசாரிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன கேடுன்னு கேட்டிருக்கணும். கரூர்ல ஒரு ஆபீஸ் போட்டு சிபிஐ என்கொயரி ஆபீஸ் அங்க இருக்குது, சிபிஐ அங்க வச்சுதான் விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. என்ன விசாரிக்கிறாங்கன்னு தெரியல களத்துல. அவங்க அங்க ஆபீஸ் போட்டிருக்கிறாங்க, இங்கே வச்சு விசாரிக்க வேண்டியதானே? சரி, சென்னையில ஒரு சிபிஐ ஆபீஸ் இருக்கு, அங்க வச்சு விசாரிக்க வேண்டியதானே? எதுக்காக டெல்லி வரைக்கும் கூப்பிட்டு போறீங்கன்னு கேட்டிருக்கணும். ஆனா அதை கேட்டாரா என்றால் கேட்கல. இல்ல, சிபிஐ விசாரணை அப்படின்னு இதுக்கு முன்னாடி பல வழக்குகள்ல அவங்க இங்கேதான் விசாரிச்சிருக்காங்க. ஆமா, ஆனா விஜய் டெல்லிக்கு போறதுன்றது ஒரு பெரிய நியூஸ் ஆகுது இல்ல, அதுக்காக அதை பண்றாங்களா? அதுல 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு, விஜய் நியூஸ் மெட்டீரியலா கீப் அப் பண்ணிக்கலாம். விஜய் லோக்கல்ல ஆஜராயிட்டு வர்றாரு அப்படின்னா யாருக்கும் தெரியாமலே போயிட்டா என்ன பண்றது? இருந்தாலும் நியூஸ் சேனல் ஃபாலோ பண்ணுவாங்க.
ஆனா சென்னையிலேயே விசாரணைக்கு ஆஜராவதற்கும் டெல்லி போய் ஆஜராவதற்கும் இடையில ஒரு நியூஸ் வேல்யூ இருக்குல்ல, இது ஒண்ணு. ரெண்டாவது, இங்கேயே வச்சு பேரம் பேசினா நடுவுல யாரை மீட் பண்றாரு, போற இடத்துல யாரை மீட் பண்றாரு, ஒண்ணும் இல்ல. இப்ப சென்னையில இருக்கிற சிபிஐ ஆபீஸ்ல வச்சு விசாரணை நடத்தினா உள்ள இருந்து சோர்ஸ் தகவல் சொல்லிடுவாங்க. என்னன்னு, உள்ளுக்குள்ள யார் யாரெல்லாம் வந்தாங்க, என்னென்னலாம் கேட்கப்பட்டது அப்படின்னு உள்ளுக்குள்ள தகவல் சொல்லிடுவாங்க. அப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப செந்தில் பாலாஜியை கூப்பிட்டு விசாரிச்சாங்க, உள்ளுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றத கோர்ட்ல போய் வழக்கறிஞர்கள் சொன்னாங்கல்ல, நீங்க பாஜக சேர்றதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படின்னு சிபிஐ இடி அதிகாரிகளே கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல போய் சொல்ல முடியுதுல்ல. அப்ப இந்த மாதிரி சொல்லிட்டா என்ன பண்றது? அப்ப டெல்லிக்கு கூட்டு விட்டுருவோம், அங்கன்னா வந்து ஏதோ பெருசா வெளியே நியூஸ் கசிய வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினைச்சு டெல்லிக்கு கூட்டு போறாங்க. இல்ல, ஆனா இந்த செய்தியே வேண்டும்னே இதை வந்து ஒரு ஒரு பரபரப்புக்காக கிளப்பி விடுறாங்களா? இத அவர் கொள்கை எதிரின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. எப்ப விஜய் கடைசியா எப்ப டிக்ளேர் பண்ணாருன்னு நான் கேக்குறேன்னு. இல்ல, இப்ப செங்கோட்டையன் சொன்னார்ல, யாரையோ முதலமைச்சர் ஆகிறதுக்கு நாங்க எதுக்குங்க வந்து வேலை செய்ய போறோம் அப்படின்னு சொன்னாரு. சரி, இப்ப அதுல ஒரு லாஜிக் பாயிண்ட் இருக்குல்ல. கொள்கை எதிரின்னு பாஜகவை சொன்னது கடைசியா விக்கிரவாண்டியில நடந்த மாநாட்டுல சொன்னாரு. அதற்கு பிறகு ஒரு முறை பனையூர் ஆபீஸ்லயே வச்சு ஒரு கூட்டம் நடத்தின போது அப்ப சொன்னார். அதை தவிர வேற எல்லா இடங்கள்லயும் திமுகவை திட்டி மட்டும் தான் பேசி இருக்கிறாரே தவிர பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு பேசியிருக்காரு. எப்ப பேசினாரு? திமுக மாதிரி அதிமுக மாதிரி நாங்க போக மாட்டோம். கடைசியா எப்ப பேசினாரு? கடைசியா வேலூர்ல பேசினாரா, தஞ்சாவூர்ல பேசினாரா, சென்னையில ஒரு முறை பேசினா போதாதா? அப்ப மு.க. ஸ்டாலினுக்கு அந்த வழக்கை நீங்க கொடுத்திருக்கணும்ல. ஸ்டாலின் 2019 சொல்லிட்டார்ல, பாஜகவோட கூட்டணியும் கிடையாது உறவும் கிடையாதுன்னு சொல்லிட்டார்ல. இப்ப வரைக்கும் திருப்பி கேட்கிறாங்க, பாஜகவோட உறவு இருக்கிறதா, பாஜகவோட கூட்டணிக்கு போவீர்களா, என்டிஏவுக்கு ஆட்சிக்கு ஆதரவு தேவைப்பட்டா கொடுப்பீர்களான்னு எப்ப? போன சட்டம் நாடாளுமன்ற தேர்தல் வெள்ளக்கூட. ஆமா, மூத்த பத்திரிகையாளர்கள் பல பேர் சொல்லிட்டு தானே இருந்தாங்க, என்டிஏவுக்கு ஆதரவு தேவைப்பட்டால் மு.க. ஸ்டாலின் அந்த நேரத்தில் பாஜகவுக்கு கை கொடுப்பாருன்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த விளக்க விஜய்க்கு மட்டும் கொடுக்குறீங்க, ஒரு தடவை சொல்லிட்டாருல அப்படின்னு. அவ்வளவு பெரிய உத்தமரா அவரு? அப்படி ஏதாவது நிரூபிச்சிருக்காரா? தான் சொன்ன சொல் தவற மாட்டான் கோட்டைச்சாமின்னு ஏதாவது நிரூபிச்சிருக்காரா? முதல் தேர்தலை சந்திக்க போது தாவேக்கா இந்த தேர்தலே ஒரு ரிஸ்க் எடுப்பாரான்னு கேக்குறேன். ஏன் எடுக்க மாட்டாரு? 60 பேர் வந்திருக்காங்க. ஏன் 60 பேர்ல பல லாஜிக் இருக்கு. ஒண்ணு, ஏன் 60 பேரை மட்டும் கூப்பிட்டாங்க அப்படின்னா, அதுக்கு மேல கூப்பிடுறதுக்கு ஆள் இல்ல. விருப்ப மனு கொடுத்தாங்க. எத்தனை ரூபாய்க்கு கொடுத்தாங்க? 100 ரூபாய்க்கு கொடுத்தாங்க. 100 ரூபாய்க்கு விருப்ப மனுவை கொடுத்து அதை ஆன்லைன்லயே வாங்கிக்கலான்னு வித்து எவ்வளவு விருப்ப மனு திரும்ப வந்ததுன்னு இப்ப வரை கணக்கு சொல்லியிருக்கிறாங்களா? கணக்கு சொல்லல. ஏன் சொல்லல? திமுக சொல்றாங்க 15,000 விருப்ப மனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. 15,000 யூனிக் விருப்ப மனுக்கள், 15,000 பேர்கள். அதுல வந்து பல பேர் வந்து அந்த 15,000 இருக்கிறவங்களே இன்னும் அதிகமாகவும் கட்டியிருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் பேர்ல அவரு போட்டினும் விருப்ப மனு கட்டுவாங்க. இப்ப அதெல்லாம் சேர்த்தோம்னா இன்னும் அதிகமா 20,000 பேருக்கு மேல, 20,000 எண்ணிக்கைக்கு மேல வரும். இவ்வளவு விருப்ப மனு தாக்கல் செய்யறாங்க. ஆனா உன் கட்சியில நடிகர் விஜய் போட்டியிட வேண்டும்னு தாக்கல் செய்யப்பட்ட விருப்ப மனு எடுத்து காட்டு பார்ப்போம். தொகுதி பேரு கேட்டா பனையூர்னு எழுதி இருக்கிறான். கேட்டா பனையூர் பாலுன்னு ஒரு எம்எல்ஏ இருக்கிறாருலன்றான். பனையூர் பாபுன்னு எம்எல்ஏ இருக்காருலன்றான். அவன் என்ன நினைச்சிட்டான்? புஷி ஆனந்த் புஷினா தொகுதி, பனையூர் பாபு பனையூர்னா தொகுதி அப்படி நினைச்சிட்டான் போல. இப்படி விருப்ப மனுவே ஃபில்அப் பண்ண தெரியாம நிராகரிக்கப்பட்ட விருப்ப மனுக்கள் தான் அதிகம். வந்ததே கம்மி, வந்ததுல நிராகரிப்பு அதிகம். அது போக தேர்தலுக்கு 5 கோடி வரை செலவு செய்ய வேண்டும். அந்த 5 கோடி செலவு செய்வதற்கு உங்களிடம் வருமானம் இருக்கிறதா அப்படின்னு ஆதாரம் கேட்டிருக்கிறானுங்க. இல்லைன்னு அவங்களோட மறுக்க சொல்லுங்க. 5 கோடி செலவு செய்யறதுக்கு தாட்டியமுள்ள ஆட்கள்னு பார்த்தா கட்சியில வந்து 50 பேர் கூட தேரல. நேம் சேக்குக்கு ஒரு 60 பேர் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோன்னு எடுத்து வச்சிருக்கானுங்க. அப்ப வேட்பாளர் ஏன் நேத்து அவசரமா புஷி ஆனந்த் வந்து மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை கூட்டம் நடத்துறாரு? உடனே வந்து நாம கிளப்பி விடுறதா சொல்லுவானுங்க. புதிய தலைமுறை பேர்ல ஒரு ஃபேக் கார்டு வந்துச்சு. என்னன்னு, 132 பேர்ல 120 பேர் ஆஜர், 98 பேர் கூட்டணி என்டிஏவுக்கு ஆதரவு என்று ஒரு செய்தி அட்டை ஒண்ணு போட்டாங்க. உடனே தாவேக்காரங்க எல்லா பேரும் வந்து இது பொய் செய்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய உண்மையை நிரூபிச்சாங்க. தந்தி டிவி பேஜ்ல இப்பவும் நியூஸ் இருக்கு. புதிய தலைமுறை போட்டது ஃபேக்கு, தந்தி போட்டது சரி. உன் வீட்டுல சோபா செட்டுக்கு கீழே உட்காந்து நடப்பதை பூரா ஜூம் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிற விகடன் போட்டது ஆதவர்ஜுனா அவனுடைய தாய் வீடு. அவர் அங்கதான் குடியிருக்கிறாரு. நீங்க இப்ப போனீங்கன்னா ஆதவர்ஜுனா வச்சு ஷோ பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு 10 இளைஞர்களுடன் ஆதவர்ஜுனா உரையாடல். யார் அவரு? தமிழ்நாட்டுக்கு இவர் வந்துதான் தமிழ்நாடே விடிவு காலம் பெற்றுச்சா? என்ன கொள்கை இருக்கு? எதுக்காக அவரோட அவ்வளவு உரையாடல் நடத்துறீங்க? அப்ப அவங்க போடுறாங்க என்னன்னு, மாவட்ட செயலாளர்களோட ஆலோசனை நடத்தி
வேட்பாளர் தேர்வு பண்ணி முடிக்கிறதுக்கு முன்னாடியே நாம கூட்டணிக்கு போலாமான்னு கேட்பதற்கான காரணம் என்னன்னா, நம்பர் 1 வேட்பாளர்கள் கிடைக்கல, நம்பர் 2 கிடைச்ச வேட்பாளர்களால செலவு செய்ய முடியல, நம்பர் 3 தனித்து நிற்பதுல எந்த விதமான யூனிக்னஸும் இல்லாம போயிருச்சு. எப்படி யூனிக்னஸ் இல்லாம போயிருச்சு? தனியா நிப்பாட்டி விட்டு விசிகாவை பிரிச்சுட்டு வருவான், கம்யூனிஸ்ட பிரிச்சுட்டு வருவான், திமுகவுடைய அணியை வந்து பலமிழக்க வச்சிடலாம்னு சொல்லி முயற்சி நடந்தது. விசிகா வர மறுத்து விட்டது, கம்யூனிஸ்ட் கட்சிகள் வர மறுத்து விட்டன, மதிமுக வரைக்கும் ட்ரை பண்ணிட்டானுங்க, யாரும் வரல. அப்ப வரலன்ன உடனே இனிமேல் நீ தனியா இருந்து ஒன்னும் பண்ண போறது கிடையாது, இருக்கிற சிறுபான்மையினரை நீ பிரிக்கிறதுக்கு பதிலா அதை ஏடிஎம்கேவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துடலாம், நீ உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிடுறாங்க. இப்ப டெல்லி போறது எதற்காக அப்படின்னா, இந்த எல்லா கான்டெக்ட்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லிக்கு போறது சிபிஐ விசாரணைக்காக அல்ல, சிஎம் டீலிங்காக போறது. என்ன சிஎம் டீலிங் அப்படின்னா, சிஎம் இல்லைனாலும் துணை முதல்வர் போஸ்டாவது இருக்கணும், அல்லது குமாரசாமி ரேஞ்சில ஒரு 2.5 பிரிச்சு கொடுங்க. இந்த பேச்சுவார்த்தைகள் தான் நடக்குதுன்னு உள்வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கின்றன. ஏன்னா தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தகவல் தான். அந்த கட்சிக்கு தலைவராக நடிகர் விஜய் இருப்பதாக தகவல், அந்த கட்சிக்கு பொதுச் செயலாளராக புஷியானந்த் இருப்பதாக தகவல், எல்லாமே தகவலா தான் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு. எதுல உண்மைத்தன்மை இருக்கு? மாவட்ட செயலாளர்களை நேத்தியும் அவசர அவசரமா கூப்பிட்டு பேசுனீங்க. மாவட்ட செயலாளர்கள் நீங்க எப்ப கூப்பிட்டு இருக்கணும் அப்படின்னா, விருப்ப மனு கொடுக்கறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு இருக்கணும், அல்லது விருப்ப மனு பெறப்பட்டு நேர்காணல் நடத்துவதற்கு முன்னாடி கூப்பிட்டு இருக்கணும். உங்களுக்கு என்ன சாய்ஸ் இருக்குன்னு கேட்கறதுக்காக. அந்த சாய்ஸை கேட்டாங்களா? மாவட்ட செயலாளர்கிட்ட சாய்ஸ் கேட்டாங்களா? அப்ப எதுவுமே கேட்கல. ஏன் கேட்கல அப்படின்னா, இவனுங்களுக்கு வந்து ஒரு ஏற்பளிப்பது, பாஜகவுக்கு ஏற்பளிப்பது தான் இவனுங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய ஒரே பிரயத்தனம். அதை எப்படி செய்வது அப்படின்றதுலதான் குழம்பி இருக்கிறாங்களே தவிர எந்த குழப்பமும். என்டிஏ கூட்டணி அப்படின்னாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற என்டிஏ கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதிமுக கிட்ட தானே பேசணும். அதிமுகவே அங்கதானே போய் பேசுது. நம்ம போன தடவை பேசணுமே, எடப்பாடி பழனிசாமி கூட்டணியின் தலைமை அப்படின்னு சொன்னாங்க. ஆமா நீதான் தலைமை, இல்ல நான் தானே தலைமை, இல்ல எனக்கே சந்தேகமா இருக்குன்னு எடப்பாடியே நேரா டெல்லிக்கு போறாரு. படத்தை கூட வைக்காம விட்டாங்க. பெரியார் படத்தை எடுத்தாங்க, கடைசியில அவர் படத்தை எடுத்துட்டாங்க. யார் நயினார் நாகேந்திரன் என்னைக்காவது எங்கள் கூட்டணியின் தலைவர் எடப்பாடி பழனிசாமின்னு மரியாதையா பேசியிருக்காரா? முதலமைச்சர் வேட்பாளர்னு பேசுறாரு. எப்ப நயினார் பேசியிருக்காரு? எப்ப கடைசியா எப்ப பேசினாரு? ஏன் மாத்தி மாத்தி பேசுறாங்க? நயினார் இது போன வாரம் ஒருத்தர் தாவேகாவை கோயிலே சொல்லிட்டாருங்க, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தானே. அப்புறம் ஏன் போட்டோ வைக்கல? முதலமைச்சர் வேட்பாளர் போட்டோவையே வைக்கல. முதலமைச்சர் வேட்பாளர் எதுக்குங்க டெல்லிக்கு அலைய விடுறீங்க? முதலமைச்சர் வேட்பாளர்னா அப்படி பந்தாவா நிப்பாட்டி எல்லா பேரும் சொல்லுங்க எஜமான்ல போய் நிக்கணும் எடப்பாடி முன்னாடி. ஏன் முதலமைச்சர் வேட்பாளரை இவ்வளவு இல்ட்ரீட் பண்றீங்க? அப்ப அசிங்கப்படுத்துறாங்க. நீதான் என் முதலமைச்சர், கவலைப்படாதையா, உண்மையிலே நான் தான். ஆமா நீதான். நீ இந்த கென் கருணாஸ் பேட்டி ஒண்ணு பாத்தீங்களா? அதுல கென் கருணாஸ் வந்து வரிசையா சில டைலாக்ஸ் எல்லாம் சொல்லுவாரு. அவர் கூட நடிக்கிற கோஸ்டார் ஒரு ஹீரோ தப்பு சொல்லுவாங்க, அவர் சரின்னு சொல்லுவாரு. நான் சொன்னது எல்லாமே சரி, லூசே நீ சொன்ன தப்பு அப்படின்ற மாதிரிதான் எடப்பாடி பழனிசாமி உட்கார வச்சு இவங்க வந்து யாரு முதலமைச்சர் வேட்பாளர், நான் தான். யாரு கூட்டணி தலைவர், நான் தான். நான் தானே, ஆமா நீ தான் அப்படின்னு தட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. டெல்லிக்கு வாங்க, டெல்லிக்கு வாங்க. இப்ப அடுத்து வந்து டெல்லிக்கு கூப்பிட்டு வச்சு கென் கருணாஸ் அந்த ஃபைனலா ரிவிலேஷன் டைலாக் ஒண்ணு சொல்லுவார்ல, அந்த டைலாக் அமித்ஷா சொல்லுவாரு. அதேதான் விஜய்க்கும். இப்ப திமுக கூட்டணியில சில தொகுதிகள் வந்து தொகுதி பங்கீடு வந்து முடிஞ்சிருச்சு சில கட்சிகளுக்கு. அங்கேயும் சில சர்ச்சைகள் போயிட்டு தான் இருக்கு. இப்ப அதிமுகல இன்னும் ஒரு கட்சி கூட ஒரு முடிவுக்கு வரலையே. ஒரு தொகுதி கூட முடிவுக்கு வரலன்றாங்க. கட்சி கூட இல்லை, ஒரு தொகுதி கூட முடிவுக்கு வர முடியலன்றாங்க. ஏன்னா பாஜகவில் லோக்கல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் அவ்வளோ வேலை பார்க்குறாங்க. என்ன வேலை பார்க்குறாங்க அப்படின்னா, டி நகர் சத்யாவுக்குன்னு ஒரு வேல்யூவா அவர் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் ஒர்க் பண்றாரு. இப்ப திமுக சிட்டிங் எம்எல்ஏ. அடுத்த முறை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்றால் அதிமுக அங்க நிற்க வேண்டும்னு அங்க ஏடிஎம்கே ஒர்க் பண்ணுது. இந்த பக்கம் பாஜக என்ன பண்றாரு? வினோத் பி செல்வம், நீங்க டி நகர் ஏரியா போய் பாருங்க. டி நகர் என்ட்ரு ஆகுறதுல இருந்து எண்ட் ஆகுற வரைக்கும் ஃபுல்லா போஸ்டர் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கெட்டப்ப வேற மாத்திட்டாங்க, கிளீன் சேவ் பண்ணி முடியெல்லாம் வந்து ட்ரிம் பண்ணி வேற மாதிரி மாத்தி. ஏன்னா கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க. ரோஹினி தேட்டர் ஓனருக்கும் இவங்க பிரதர்ஸ், இந்த பிரதர்ஸ்ல எந்த பிரதர் நிக்கிறாருன்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக வினோத் பி செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் போஸ்டர் அடிச்சு ஒட்டிட்டு அவரு பிரதர் தாவேக்கல் இருக்காருல்ல, எங்கேயோ இருந்துட்டு போட்டோம், அவனுக்கு 1000 இடத்துல இருப்பானுங்க, எல்லாத்துக்கும் ஒரே இதுதானே. அப்ப இந்த தொகுதியை ஃபைனலைஸ் பண்ண முடியல. இதே மாதிரி எல்லா தொகுதியிலையும் குடைச்சல், எல்லா தொகுதியிலையுமே என்ன குடைச்சல். இப்ப திருப்பரங்குன்றத்துல ஏற்கனவே நம்மால சிடிஆர் நிர்மல்குமார் நிக்கிறாருன்னு பாஜகவுக்கு ஒரு ஆசை.
அப்ப சிடிஆர் நிர்மல்குமார் நிற்கும் போது நம்மளும் நின்னோம்னா சிடிஆருக்கு பாதிப்பு வந்துருமோன்னு ஒரு யோசனை. ஏடிஎம்கேல ராஜன் செல்லப்பா ஏன்டா யார் அப்ப விட்ட இடத்துல யாராவது தாட்டியம் பண்றதுன்னு அவருக்கு ஒரு பரிதவிப்பு. அப்ப முக்கியமான தொகுதிகள் எல்லாத்துலயுமே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இன்னும் முட்டல் மோதல் இருந்து கொண்டேதான் இருக்கிறது. இதுல தாவேகா உள்ள வரும்போது இது இன்னும் பெரிய இழுபறியாக மாறும். இந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இவங்க எப்படி ஒரு பில்டப்போ அல்லது சமூக வலைதளங்கள் எப்படி பில்டப் ரெடி பண்றாங்க அப்படின்னா, தாவேகா பாஜக அதிமுக இணைந்து விட்டால் பர்மிடபிளான ஒரு அலையன்ஸா இருக்கும். திமுக அப்போது திமுக அவ்வளவு சாதாரணமா இந்த கூட்டணியை வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திமுக பயந்திருப்பது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அவனை முதல்ல ஒரு தொகுதியை ஃபைனலைஸ் பண்ண சொல்லுங்க. திருப்பரங்குன்றம் யாருக்குன்னு 3 பேரையும் பேசி ஒரு முடிவுக்கு வர சொல்லுங்க. சிடிஆர் விட்டு கொடுக்குறாரா, பாஜக விட்டு கொடுக்குறாரா, ராஜன் செல்லப்பா விட்டு கொடுக்குறாரான்னு பாத்துருவோம். அப்ப எந்த தொகுதியும் ஃபைனலைஸ் பண்ண முடியல இவங்க 2 பேராலேயே. அப்ப 3ஆவதா இவர் ஒருத்தர் வரும்போது இன்னும் பெரிய பஞ்சாயத்து தான் அங்கு காத்திருக்கிறது தவிர இந்த கூட்டணி அவ்வளவு வலிமையான கூட்டணியாகவோ அல்லது மக்கள் செல்வாக்கு பெற்ற கூட்டணியாகவோ இருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. நேத்து இந்த செய்தி வெளியில வந்ததுல இருந்து தாவேகா காரனே கதறான். என்னன்னு கதறான்? அது பொய் செய்தி. அவன் இப்ப டினையல் ஃபேஸ்ல இருக்கிறான். இதுதான் எப்ப நடந்தது அப்படின்னா சங்கீதா விவகாரத்துல நடந்தது. சங்கீதா இப்படி ஒரு மனு தாக்கல் செய்து விட்டார்னு ஒரு செய்தி வந்த உடனேயே அது பொய், யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு டினையல். அடுத்து என்ன பண்ணுவானுங்க அப்படின்னா, ஆமாடா அப்படித்தாண்டா பண்ணுவோம், இப்ப என்னடா பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏறுவானுங்க. இப்ப அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஆமாடா திமுகவை தோக்கடிக்கிறதுக்காக நாங்க என்னன்னாலும் பண்ணுவோம்டா, கலைஞர் திமுக பாஜகவோட கூட்டணி வச்ச மாதிரி நாங்க பாஜகவோட கூட்டணி வைப்போம்டான்னு இப்ப எதை திமுக நெகட்டிவா சொல்றானுங்களோ அதை அப்படியே பாசிட்டிவா சொல்லி ஆமாடா நாங்களும் கூட்டணி வைப்போம்னு உருட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இந்த உருட்டை ரெடி பண்ணி போடுறதுக்கு ஒரு ஆழம் பார்க்க வேண்டிய தேவை இருக்கு. அதனாலதான் இந்த கூட்டணி உறுதி இல்லையான்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுடைய இன்னவுஸ் ஊடகங்களின் மூலமாக இந்த செய்தியை கசிய விட்டு ஒரு ஆழம் பார்க்கிறானுங்க. இது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகாதா, நம்ம தலைவருடைய ஈகோவுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா, விர்ச்சுவல் வாரியர்ஸ் இதை கரெக்டா ஹேண்டில் பண்றானுங்களா அப்படின்றதான் இவங்களுடைய நோக்கமா இருக்கு. அதை நோட்ட விடுறதுக்கு தான் இப்ப இந்த நேரத்துல இருந்து இந்த செய்தியை கசிய விட்டுட்டு இருக்காங்க. இது உண்மையிலேயே நடக்கும் பட்சத்தில் அது தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த கூட்டணி யாருன்றதை தெளிவாக அடையாளம் காட்டிவிடும். இன்னொன்னு இது என்ன நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, நாம ஆரம்பத்திலிருந்தே சொன்னோம், எப்ப நாடாளுமன்ற தேர்தல்ல அதிமுக தனிச்சு நிக்குதுன்றதுக்காக அதிமுகவை நம்ப முடியாது. ஏன்னா அதிமுக இப்போதும் பாஜகவின் ஆதரவோடு தான் தனியாக நிற்கிறதுன்னு நாம சொன்னோம். அப்படியே எலெக்ஷன் முடிஞ்ச உடனே கூட்டணியை ஃபைனலைஸ் பண்ணிட்டாங்க. பாஜகவுக்கும் அதேதான், தாவேகாவுக்கும் அதேதான். தாவேகா என்ன சொன்னோம், இவன் பாஜக கொள்கை எதிரின்னு சொல்றான்ல, ஆனா இவன் கொள்கை என்னன்னு வெளியே சொல்ல மாட்டான், பாஜக எந்த கொள்கை பிடிக்காதுன்னு வெளியே சொல்ல மாட்டான்னு சொன்னோம். இப்ப வரைக்கும் சொல்லல. பாஜகவின் கொள்கைகளில் எது உனக்கு பிடிக்காதுன்னு கேட்டா சொல்ல மாட்டான். கேட்டா நாங்க பாசிட்டிவா அரசியல் பண்ணுவோம், நெகட்டிவா பண்ண மாட்டோம். கண்டிக்க வேண்டியதை கண்டிக்காமல் அமைதியாக இருப்பது என்பது அந்த நடந்த குற்றத்தை ஆதரிப்பதற்கு சமம். அப்ப பாஜகவினுடைய சங்கித்தனத்தை ஆதரித்து வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களாக தாவேகாவினர் இருக்கிறார்கள் நாம சொன்னோம். மக்கள் நம்புறாங்க நம்பலன்றது 2வது. எலெக்ஷன்ல அவங்க அந்த முடிவை காட்டுவாங்க. ஆனா அது அவனே ஒத்துக்கிற வகையில இப்ப என்டிஏ ஓடு கூட்டணி மறுப்பு வந்திருக்கணும். இந்நேரம் நாம பேசும்போது நாள் மார்ச் 14. செங்கோட்டையன் சொன்னதெல்லாம் மறுப்பா நீங்க பாக்க. செங்கோட்டையன் எப்ப சொன்னாரு? 2 நாள் முன்னாடி சொன்னாருங்க. 2 நாள் முன்னாடி இந்த நியூஸ் வரலையே என்டிஏல கூட்டணின்னு. அதுக்கு முன்னாடி பேசிட்டு தானே இருந்தாங்க. என்டிஏவில் கூட்டணின்னு செய்தி வந்தது மார்ச் 13ஆம் தேதி. மார்ச் 13ஆம் தேதி மத்தியானத்துல இருந்து செய்தி வருது, என்டிஏவில் கூட்டணி, மாவட்ட செயலாளர்களுடன் ஆலோசனை. இந்த செய்தி வந்ததா? வந்ததற்கு பிறகு இந்த செய்தி 24 மணி நேரம் ஆச்சு. நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிறோம், மணி மார்ச் 14 2:30 மணி. இந்த 2:30 மணி வரைக்கும் தாவேகா தரப்புல இருந்து 24 மணி நேரத்துல அப்படி எதுவும் கிடையாதுன்னு மறுப்பு வந்திருக்கானா? வரல. அதுக்கு முன்னாடி பவன் கல்யாண் வச்சு பேசினாங்க அப்படின்லாம் ஒரு வாரமா போயிட்டு தானே இருக்கு. ஆமா, பவன் கல்யாண வச்சு பேசினாங்கன்னு சொல்றாங்க. பவன் கல்யாணம் எங்க தலைவர் சந்திக்கலன்னு சொல்லட்டும். அவருடைய ஆதரவாளர் KSR அந்த பேசிட்டு இருக்கிறாரு. ஆமா பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்றாரு. அதை மறுத்து இருக்கணும்ல, இல்ல நம்பாதீங்கன்னா சொல்லியிருக்கணும்ல, யாரும் இதை நம்பாதீங்க. அப்ப என்னன்னா அவன் விரும்புறான், பாஜக கூட்டணியை அவர்கள் ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார்கள். காரணம் தனியா நிக்கிறதுல நீங்களே கூட்டணியை சேர்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. எனக்கு என்ன இதுதான் வேலையா? தமிழ்நாட்டில் பாஜகவோடு யாரும் சேரக்கூடாது, பாஜக தனித்து விடப்பட வேண்டும் அப்படின்றதான் என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனா பாஜகவை கட்டி கொண்டுதான் நான் அழுவேன், தீக்குளிக்க நான் தயார் என்று இறங்கி விட்டார்கள் என்றால், நான் போய் பக்கத்துல காப்பாத்துறேன்னு என் மேல எதுக்கு மண்ணெண்ணை பட்டு நான் எதுக்கு தீக்குளிக்கணும்? தீக்குளிக்கிறவனுக்குள்ள யோசனை வந்திருக்கணும். ஐயையோ நெருப்பு எரியுது, எரியிற நெருப்புக்கு பக்கத்துல நம்ம பெட்ரோலை ஊத்திட்டு போய் நின்னோம்னா நம்மளும் பத்திக்கிட்டு எரியுமேன்னு பெட்ரோலை ஊத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். பெட்ரோலை ஊத்தி
வாங்க மக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவோட திருதராஷ்டிர ஆலிங்கனம் பண்ணதற்கு பிறகு ஐயையோ சாம்பல் ஆயிட்டேன்னு புலம்புறதுக்கு பேச்சு இருக்காது. தாவேக்கா மாதிரியான நபர்கள் உருவாக்கப்பட்டதே அந்த திருதராஷ்டிர ஆலிங்கனத்திற்காக தான். அந்த திருதராஷ்டிர ஆலிங்கனம் வெறுமன விஜய்க்காக அல்ல, அது பெரியாரை நீர்த்து போக வைக்கணும், அது அம்பேத்கரை நீர்த்து போக வைக்கணும். பெரியாரும் அம்பேத்கர் இந்தியா முழுக்க நீர்த்து போக வைக்கிற வேலைகள் நடக்குது. தமிழ்நாட்டில் அது எடுபடவே இல்லை. ஏன் எடுபடலை அப்படின்னா, அம்பேத்கரையும் பெரியாரையும் மார்க்சையும் தமிழர்கள் வந்து ஒன்றாக பாவிக்கிறார்கள், ஆதிக்கத்திற்கு எதிரானவர்களாக பாவிக்கிறார்கள். அப்ப அவர்களை வைத்துக் கொண்டு அவர்களை பற்றி பேசாமலே இருந்து அவர்களை கொண்டு போய் பாஜக கூடாரத்தில் அடமான வைக்கிறது தான் விஜயனுடைய வேலை. அந்த வேலையை தான் இவர் இப்ப செய்ய காத்திருக்கிறார். பாஜகவோட கூட்டணி வச்சதுக்கு அப்புறம் இந்த கொள்கை தலைவர்கள் போட்டோவை எப்படி என்ன வைக்க போறாருன்னு தெரியல. பாஜகவோட கூட்டணின்னு பேச்சு வர்றதே தப்புல இந்த கொள்கை தலைவர்கள் படத்தை வச்சுக்கிட்டு. தேர்தல் பரபரப்பு இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்க போகுது. டெல்லி அரசியல் என்னவா இருக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய உரையாடலுக்கு நன்றி.